வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வெறித்தனமான ஒரு விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட் போச்சுன்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக முத்துவோட ரசிகர்களுக்கு ஒரு பெரிய இடி மாதிரி இருந்துச்சு. எல்லாருக்கும் ஒரே கேள்வி தான், என்னென்னா முத்துவை நீங்கள் வந்து கலாய்ச்சது நாங்கள் தப்பு சொல்ல வரல, ஆனால் முத்துவை விட அதிகப்படியான அட்டுழைங்களை பண்ண ரயானை பற்றி நீங்கள் எதுவுமே கேட்கலன்றது இங்கே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஒரு எபிசோடில் முக்கால்வாசி நீங்கள் முத்துக்குமரனை போட்டு கலாய்க்கிறீங்க. நீங்கள் யார் சொல்கிறதுக்கு ரெஃப்ரியான்றீங்க, என்னமோ பண்ணுறீங்க. இவர் ரெஃப்ரியும் கிடையாது, பிக் பாஸும் கிடையாது, எல்லாம் ஓகே. ஆனால் அவர் ஒரு கண்டஸ்டண்ட்டு. ஆனால் நீங்கள் எப்படி வந்துட்டு ஒரு ரூலை க்ரியேட் பண்ணலான்னு கேட்குற இதே விஜய் சேதுபதி செங்கல் டாஸ்கில் இவங்க அதே விஷயங்களை பண்ணும்போது இந்த விஷயத்துக்கு சாதகமாக பேசும்போது எங்கே போச்சு புத்தின்னு தான் என்னோட கேள்வி. அங்கே வந்துட்டு அவங்க ஒரு டாஸ்க் ஒரு இது பண்ணியிருக்காங்க, ஒரு அலையன்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது கம்முன்னு இருந்தார். அங்கே போய் சௌந்தர்யா போய் அட்டாக் பண்ணும்போது அது எப்படிமா அப்படின்னு கேட்டார். அதே மாதிரி அன்ஷிதா வந்து நான் கேள்வி கேட்கும்போது அவங்க தான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களாமே, நீங்கள் ஏமா அன்ஷிதா பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஏன் அந்த வார்த்தையை சொல்லலை? நீங்கள் என்ன பிக் பாஸாக இந்த ரூலை போடுறதுக்குன்னு கேட்டிருக்கலாமே. அன்னைக்கு கேட்கல, அன்னைக்கு அந்த ரூல் இனிச்சுது. இன்றைக்கி இவர் போட்ட ரூல் கசக்குதான்றதான் என்னோட கேள்வி. அது மட்டும் இல்லாமல் இது இவர் போட்ட ரூல் கிடையாது, எல்லாருமே போட்ட ரூல். அதை தான் தீபக் அங்கே வந்து சொல்கிறார், இல்லை சார் இது வந்து காமனாக நாங்கள் எல்லாருமே போட்ட ரூலுன்னு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா அவரையே வந்து பின் பாயிண்ட் பண்ணி ஒரு மாதிரி பேசுகிறாரு. என்னமோ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த டிக்கெட்டு ஃபினாலில் இவர் மட்டும் தான் வந்து ஃபோர்ஜரி பண்ணி, அதுவும் இந்த டிக்கெட்டு ஃபினாலில் இவரை வாங்கினார், இவருக்கு கொடுத்தீங்க, அதுதான் வந்து அங்கங்கன்னு சொல்லிட்டு கையை வச்சு வேறு பிடுங்குனீங்களே. ஏன் இது மனசாட்சியே இல்லாமல் வந்து விஜய் சேதுபதி பேசுகிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி, ரயானை பற்றி ஒரு வாரத்தை கேட்டிருக்கலாமே. ஏன்னா ரயான் மேலே அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ரயான் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த அந்த ஒரு கடிகார முழு காலை வச்சு ப்ளே பண்ணுறாரு. எத்தனை இடத்துல வந்து அந்த பாலை தடுத்தாருன்றீங்க. ஒரு கால் நடந்திருக்கும், நவுந்திருக்குமா நம்ம முத்துக்குமரனுக்கு. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ரயானுக்கு பாயிண்ட்டை கொடுத்து கையில் வந்து டிக்கெட்டு ஃபினாலையும் கொடுக்குறீங்க. ஆனால் இவரை வந்து கை ஊற்றுறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? அதே மாதிரி அந்த ஜார் டாஸ்க்கு அசால்ட்டாக கையை வச்சுட்டு அது பண்ணது தப்புன்னு ஒரு மனசுக்குள்ளே உறுத்துனதுனால ஒரு அப்படியே சைடில் பார்க்குறாரு, யாராவது பார்த்துட்டாங்கன்னு. இந்த மாதிரி ஒரு திருட்டுத்தனம் பண்ணுறவர் தைரியமாக அங்கே நிற்கிறாரு. இதுலேயும் முத்துக்குமரன் பண்ணாத விஷயங்கள் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. மேடையில் இவரை வந்து வேணும் மட்டுமே அசிங்கப்படுத்துறதுக்காக கேட்குறாரு, முத்துக்குமரன் பண்ணது யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. ஒன்று எல்லாருமே ஷாக்காக வராங்க, எனக்கு தெரியாது, எல்லாருக்குமே தெரியும்னு சொல்லிட்டாங்க, 2 பேர் தவிர்த்து. அது யார் தெரியுங்களா? சௌந்தர்யாவும் ரயானும். உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியலன்னு தான் சொல்லுவீங்க. ஏன்னா முத்துக்குமரன் மேலே அவ்வளோ வன்மத்தை வச்சுருக்கீங்க. அப்புறம் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அவருக்கு சாதகமாக? இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, இவர் சொன்னதை வந்துட்டு எல்லாருமே ஷாக்கிங்காக பார்க்குறது கூட பிரச்சனை இல்லை, கூடவே இருந்த ஜாக்லின்னு மஞ்சரியும் பார்த்தாங்க பாரு, அதுக்கு மேலே அல்டிமேட் 2 பேருமே பண்ணோம். ஐயோப்பா, இந்த மஞ்சரி அதுக்கு மேலே ஒரு இரிட்டேட், இந்த கோர்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி அவங்க இரிட்டேட் பண்ணுறாங்க எல்லாருமே. அதுவும் பவித்ரா வந்து உண்மையிலே குட் சொல் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த டிக்கெட்டு ஃப்ராலில் பவித்ரா என்ன பண்ணாங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்து ஒன்றுமே இருக்காது, ஜீரோ. தன்னை தற்காப்புக்கு படிக்க மட்டும் செஞ்சாங்க, மற்றபடி இந்த கேமுக்காக இதெல்லாம் பண்ணாங்களா? எதுவுமே கிடையாது. ஆனால் லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த டாஸ்கில் வந்து வாய்ப்பு கிடைக்கலன்னு அழுதாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்களுக்காக வந்து முத்துக்குமரனும் மஞ்சரியும் போராடினாங்களாம், நீங்கள் பார்த்தீங்க. அப்படின்னு பார்க்கும்போது உங்களை யாருமே அட்டாக் பண்ணல, அதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் வச்சுருக்கீங்க நீங்கள்? ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்பேஸை இவங்க ஏற்படுத்தி கொடுத்தது. எல்லாரும் ஒரு பக்கம் அட்டாக் பண்ணதுனால நீங்கள் ஈஸியாக வந்து முத்துக்குமரன் வந்து அட்டாக் பண்ணிங்க. முத்துக்குமரன் உண்மையிலே பண்ணது தப்பு தான், இவங்களை யாருமே வந்து சரி பண்ணது சொல்ல வரல, அவர் பண்ணது தப்பு தான். ஆனால் அது எப்படின்னா அவங்க போட்ட ரூல்ஸ்குள்ளே வருது. இந்த ரூலை தப்புன்னு சொல்கிற விஜய் சேதுபதியாக அன்றைக்கி சொல்லலைன்றத கேள்வி. இன்றைக்கி அதே மாதிரி பிக் பாஸ் சொன்னால் தான் உங்களுக்கு தப்பாக தெரியுமான்னு கேட்குறாரு. ஆமாம், அதான ரூல்ஸு, இதைத்தான் நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க, பிக் பாஸ் தான் அன்றைக்கி சொல்லலை, நீங்கள் எதுக்கு நிறுத்துனீங்கன்னு கேட்குறாரு. நீங்கள் தப்பு பண்ணுறீங்களா தெரிஞ்சதுன்னா பிக் பாஸை நிறுத்திருப்பார்ல அப்படின்னு சொன்னார். அன்றைக்கி அதே வாய் தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாரு, பிக் பாஸ் சொன்னால் தான் உங்களுக்கு தப்புன்னு தெரியுமா, உங்கள் மனசாட்சிக்கு அது தப்புன்னு தெரியலன்னு. அதையும் முத்துக்குமரன் சொல்கிறார், எனக்கு தப்பாக தெரியல சார், அப்போ விட்டுறணும். எப்படி உங்களுக்கு தப்பாக தெரியலன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? உங்களுக்கு தப்பாக தெரிகிற விஷயங்கள் இவங்களுக்கு தப்பாக தெரியணுன்றதுல என்ன இருக்குது எனக்கு புரியல எனக்கு. அதாவது விஜய் சேதுபதி இதுலேயும் சரி நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவர் எம்எல்ஏ தப்புன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அதுவும் மற்றவங்கள மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தோடனே தப்புன்னு சொல்ல, அதுக்கு உண்டான விளக்கத்தை கிளியராக கொடுத்துட்டு தான் வந்துட்டு என்ன சொல்கிறாரு, நான் தப்பு தான் சார். திரும்பவும் அது எப்படி நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் தான் சொல்லணும். நான் என்ன எதிர்பார்க்குறீங்க? நான் இந்த பிக் பாஸ் விட்டுட்டு போயிடுறேன், உங்களுக்கு சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிறத எதிர்பார்க்குறீங்களா? இல்லை அடுத்த வாரம் நான் மணிப்பெட்டி எடுத்துகிட்டு போயிடுறேன் அதை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இதைத்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. பட் முத்துக்குமரன் நீங்கள் வந்து தளராமல் உங்களுடைய எய்ம் மண்டக்குள்ள ஒன்று இருக்கும். ஏன்னா எனக்கு தெரியும், அவரோட கேம் ஸ்ட்ராட்டஜி வச்சு பார்க்கும்போது இதெல்லாமே வந்து அவருக்கு தெரியும், முதலே யோகிச்சிருப்பார் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும். அதே மாதிரி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான், டிக்கெட் அதாவது ஒரு சீசன்லேயும் இந்த பிக் பாஸ் டைட்டில் வின்னராக வரவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சம்பவத்தில் இந்த மாதிரி சிக்குவாங்க.
ஆனால் இவர் தான் வந்துட்டு அசீம்க்கு அடுத்தபடியாக அதிகமாக சம்பவத்தில் சிக்கி அடி வெளுத்து வாங்குறாரு. அதான் இவரை வந்து அடித்து பொழக்கிறாங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது அவர் கடைசியாக அந்த கோப்பையை வாங்கிட்டு ஒரே ஒரு டைலாக் சொன்னால் நல்லாயிருக்கும். என்ன தெரியுங்களா? அடி வாங்குறது நான் தான், அதனால் எனக்கு இந்த கோப்பை எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக டவுட்டே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இது வரைக்கும் ரிவ்யூ பண்ணதில் கண்டிப்பாக முத்துக்குமரன் வந்து அடிக்க போகிறார் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே முத்துக்குமரனோட ஃபேன் ஆப்போசிட்டாக ஒரு ஆடியன்ஸ் ஒரு கேள்வி கேட்டதுக்கும் முத்துக்குமரனுக்கு சப்போர்ட்டாக தான் நம்ம விஜய் சேதுபதி பேசியிருப்பார். சார் நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இன்றைக்கி விஜய் சேதுபதி அவர்கள் இவ்வளோ தூரம் நார்மலாக கிழிக்கிறாரு நம்ம முத்துக்குமரனை. ஒரே ஒரு தப்புக்கு அங்கே 1000 தப்பு பண்ணிட்டு ஜாலியாக ஒய்யாரமாக உட்காந்துட்டு இருக்காரு. அந்த ரயான் கண்ணுக்கே தெரியலையா? அதை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.